ஸ்டார்டிங்கில் இந்த ஒரு வீடியோ பார்க்கும்போது ஓகே என்ஜாய் பண்ணுறாங்க போல் அப்படின்னு தான் நினச்சேன். பட் போக போக அங்கே நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது தான் தெரியுது. பின்னாடி பாருங்கள், ஒருத்தர் கட்டையை வச்சுருக்காரு. ஆக்சுவலாக அந்த பக்கம் ஒரு ஹோலி வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஒரு ஃபேமிலி வந்து போயிட்டுருக்கு. அகராதித்தனமாக அந்த ஃபேமிலிக்கிட்ட ஹோலி பண்டிகை கொண்டாடுறோம், ஜாலியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு பொண்ணு இருக்குன்னு கூட பார்க்காம அந்த இளைஞர் வந்து இப்படி ஈடுபடுறாங்க. மூஞ்சியில் பூசி விட்டாங்க. என்னடா சரி, ஒரு குடும்ப பெண்கள் போயிட்டுருக்காங்க, அங்கே இப்படி தான் நீங்கள் வந்து நடந்துப்பீங்களா? இந்த ஒரு சம்பவம் எதை மீன் பண்ணுது? கையில் வர கட்டையை வர வச்சுருக்காங்க. ஒரு பக்கா ரவுடித்தனமான வேலை. போலீஸ் வந்து கண்டிப்பாக ஆக்ஷன் எடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். எங்கே ஆக்ஷன் எடுக்கிறது? அங்கே நடக்கிற கற்பழிப்பு கேஸ் தருக்கு தான் எனக்கு டைம் பற்ற மாட்டேங்குது. ஓகே, இந்த விஷயம் எதை எனக்கு வந்துட்டு மூளைக்குள்ளே உள் நுழைக்குது அப்படின்னா, எஜுகேஷன் இஸ் மஸ்ட். இதுவே நம்ம ஊரில் பண்ணியிருந்தா சலிச்சு விட்ருவோம். பார்த்தாச்சு. இவங்க செஞ்சது சரியா தப்பா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. கண்டிப்பாக தப்பு தான். அது நீங்கள் எந்த மாதிரி திட்டணுமோ அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் கிறிஸ் ஸ்டார்ட்ஸ் தமிழ் சேனல். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் ஆனில் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோக்கள் வந்து உங்களை தேடி வரும். நம்ம சேனலில் எந்த மாதிரி கண்டென்ட் போஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, என்டர்டைன்மெண்ட் பர்பஸாக எல்லா விதமான கண்டென்ட்டும் போஸ்ட் பண்ணுறோம். ஸோ உங்கள் என்டர்டைன்மெண்ட்டுக்கு நாங்கள் கேரண்டி, நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான காதல் ஜோடியை தான் நான் வந்துட்டு பார்க்க போகிறோம். பார்த்துட்டு ஷாக் ஆயிடாதீங்க. நான் ஜெயிக்கணும்னா நீ வேணும். மணிமேகலை, என்னடா வெக்கமா? புள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா. வேணுமா? ஏனே அக்காவுக்கு தாடி இருக்கு. Actually, I have undergone an operation. நான் பொம்பளையா மாறிட்டே வரேன். டாக்டர் சொல்லிச்சு ஈவினிங் 7 o'clock மீச அதுவே ஊதுருமா. It will fall off uncle. அது பொண்ணே இல்லடா, போண்டா முக்கா. வானவில்லே வானவில். இப்போல்லாம் வானவில் தொல்லை அதிகமாயிருச்சுங்க. நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தா வானவில் கண்டென்ட்டாக போடுறானுங்க. ரீசெண்டாக ஒரு படம் பிரேமலோ ஐ திங்க், அதுலேயும் அப்படி தான் வானவில் கண்டென்ட்டாக போடுறானுங்க. பயமாக இருக்குடா. இங்கே பசங்களுக்கே பாதுகாப்பு இல்லை. நைட்டு ஒரு பையன் வந்து தனியாக ரோட்டில் நடந்து வர முடியல. காலமெல்லாம் மாறி போச்சு. எப்போ ஒரு பையன் வந்து மிட் நைட்டில் 12 மணிக்கு நடு ராத்திரி எந்த பயமும் இல்லாமல் தனியாக வரானோ அப்போ தான் நம்ம நாடு வல்லரசு ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். பாதுகாப்பாக இருங்க ஆண் டோலர்களே. நம்ம தளபதி வந்து அரசியலுக்கு போயிட்டாரு. அவர் இடத்த யார் ஃபில்லப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த ஒரு ரீல்ஸ் நான் வந்து பார்த்தேன். அதாவதுங்க, நம்ம எத்தனையோ பேரை ஓகே அண்ணன் அப்படிதான் வைப்ரேஷன் மோட்லயே இருப்பாரு. ஏன் 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 அந்த மூஞ்சில ரொமான்ஸே வர மாட்டேங்குது? நிறுத்துறா. ஸோ தளபதி இடத்தை இவர் ஃபில்லப் பண்ணுவாரா மாட்டாரா அப்படின்றது ஒரு $1 million கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் ஆன்சர் என்னவா தெரியுது அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. எனக்கு கண்டிப்பாக தலைவர் ஃபில் பண்ணுவான்டா அப்படிதான் எனக்கு தோணுது. அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன் பண்றா இருக்குடா. ஏங்க முடிக்க பாரு. குறுக்கதை கவுசிக்கு வந்து அப்படின்னு ஒரு தம்பி வேலையை பார்த்துட்டு இருக்கிறேன். ஏங்க இது வந்து ஃபாரின் டிடிஎஃப்னு நினைக்கிறேன். டிடிஎஃப் ஃபார்ம் ஆகிட்டு இருக்காரு. அவர் முதுக பார்த்தா தெரியும் நம்ம டிடிஎஃப் தானா, வெளிநாட்டில் போய் ஓட்டிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு. அச்சோ, அவரா பயங்கரமானவராச்சே. ஒருவேளை இருக்குமோ? உங்களுக்கு எந்த ஹீரோ ரொம்ப பிடிக்கும்? விஜய். விஜய் விஜய் நடிச்ச படம் லியோ. அதுல இருந்து ஒரு பாட்டு பாடுறீங்களா? அமுத கடல் உனக்குத்தான், ஆறாமழை உனக்குத்தான், நீங்க என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அது சித்தா படம்ல. தம்பி லிட்டில் கன்ஃபியூஸ் ஆகிட்டான். எனக்கு தெரிஞ்ச அவன் அந்த பாட்டை வந்துட்டு பாடலை, அந்த பொண்ணை உஷார் பண்ணுறதுக்கு பார்க்குறான் அப்படின்னு நினைக்கிறேன். ப்ரோ எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ அவன் கண்ணில் அந்த வெறியை நான் பார்த்தேன். அடுத்ததாக ஒரு அருமையான பாடகர் தான் நம்ம ஷோக்கு வந்திருக்காங்க. இவங்க பாட்டை கேட்டு காதை வந்து போச்சு. நீங்களும் கேளுங்க. ஹெட்செட் ஃபர்ஸ்ட் இந்த பாட்டை கேட்க. இசைமலையில் நினைய தயாரா? இசை வந்து துளைத்தது, இசை வந்த பாதை வழி தமிழ் வெல்ல
இப்படி பாடினா அஞ்சலி ஓடி போகாது, சொத்தே போயிடும். அப்புறம் அஞ்சலி அஞ்சலினாலும் எந்திரிக்காது. அக்காவுக்கு அருமையான குரல் வளம் இருக்கு. வாட் இஸ் யுவர் வேலண்டைன்ஸ் டே பிளான்? வேலண்டைன் வேலண்டைம்னா காலைல 9 மணில இருந்து 6 மணிங்க, அவ்வளவுதான். 9 மணிக்கு பஸ்ஸை பிடிச்சி வேலைக்கு போனேன்னா 6 மணிக்கு வீட்டுக்கு வந்து தூங்குவேன். இதான் வேலண்டைன் ஆக்சுவலா. ஓ, ஓகே 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 ஓகே. ஒரு அக்மார்க் 19 கிட்ஸாக இருப்பார்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அவர் கேட்டது வந்து வேலண்டைன் அன்னைக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டார். ஆனால் நம்மளால வேலை டைம் காலைல 9 மணிலேருந்து 6 மணி வரைக்குங்க. அதை முடிச்சுட்டு வந்தால் ஜாலியாக இருக்கும். ஓகே, இப்படி ஒரு எக்ஸ்பிளனேஷனை நான் வந்து எதிர்பார்க்கல. அடுத்ததாக வந்துட்டு ஒரு பாடகர்னு சொன்னல, அது இந்த பாடகர் இல்லை. இவர் பாடுறதை கண்டுபிடிக்கிறதுக்கும் உங்களுக்கு சில மணி நேரங்கள் ஆகலாம். திணிக்கிற பல்ட்டே குள் திணிக்கிறதில் ஏ அபிலகிடுமா ஏ அபிலிடு மில்லுமா ஏ சக்கரலுக்கு கிருமா ஏ டிபிலிக்கு கிதுமா. அவன் சோகத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான், நீ பாட்டுக்கு லிப்பும் மட்டும் கொடுக்குற. இது என்ன வகையான பாட்டு இது? அந்த பாட்டு. ஓகே, இந்த பாட்டாவது நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிங்க ஒரு ஸ்லாங்கில். இப்போ நான் போட போகிற பாட்டு வந்துட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அண்ணனோட பாட்டு அழகா ஆட்டம் போடு, அக்கறையா கேட்டா அர்த்தம் நூறுடா, போடு சக்க போடு போடு போட்டா அளந்து போடுடா. என்ன பாட்டு? நீங்கள் மீண்டும் மீண்டும் கூட கேட்கலாம், டைம் எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக இது வந்துட்டு அண்ணனோட பாட்டு. அந்த பாட்டு எங்கே போய் பாடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் சிங்கரில் அந்த ஆடிஷன் இருக்குல்ல, அங்கே போய் பாடுறாரு. இவரை தைரியத்தை பாராட்டி ஆகணும். நீ ரொம்ப தைரியசாலிப்பா. ஆனால் பாட்டாவது கொஞ்சம் என்ன பாட்டுன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு அது பாடியிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஐ லைக் தட் சாங்குங்க. ஆக்சுவலாக திஸ் நாட் அ மீம், இஸ் எமோஷன் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இப்போ ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு காமெடி போடுவோம். அது காமெடி தான் அப்போ நமக்கு தெரியும். ஆனால் அந்த இடத்துல போட்டோன்னே எல்லாரும் அதை கண்டுக்காமல் இக்னோர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருத்த விடாமல் எல்லாரும் ஒற்றுமையாக அந்த நேரத்தில் இருக்கும்போது நமக்கு அப்போ வரும் பாருங்க ஒரு வழி. அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை அது பட்டவனுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்டப்பட்டு ஒரு காமெடி பண்ணும்போது எவனும் சிரிக்கிறானா எவ்வளோ மனம் விரக்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த குரூப்பில் பேசுகிறதையே வந்துட்டு ஒரு பக்கா இன்ட்ரோவர்ட்டாக இருந்தால் அதுக்கப்புறம் அந்த இடத்துல பேசுகிறதையே வந்துட்டு அவாய்ட் பண்ணிடுவாங்க. அவ்வளோ மன வலியாக இருக்கும். இப்போ நான் சொல்லிக்கிற விஷயம் என்னென்னா, காமெடி இல்லைனாலும் அந்த இடத்துல ஒருத்த மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு லைட்டாவது புண்ணுங்க செய்யுங்கடா. அது அவனுக்கு ஒரு உத்தேவம் இருக்கும். அடுத்த தடவை நல்ல காமெடியாவது பண்ணுவான். உங்களுக்கு இந்த உலகத்துல யாரை ரொம்ப பிடிக்கும்? எங்க வீட்டுக்காரர் தான் ரொம்ப பிடிக்கும். வீட்டுக்காரா? ஏய் ஏழை அது அப்பான்னு நினைச்சோம்ல நானு. ஏங்க இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது நான்? ரைட்டு, இதை பார்த்துட்டு ஒரு தனியான டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டேன். நாளைக்கு வீடியோ வருமா என்னன்னு தெரியலை. ஓகே ஃபைன் ஆகையா. என்னடா இது வாழ்க்கை? இது இப்படிதான் போய்கிட்டு இருக்கு வாழ்க்கை. என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃபைன். உங்களை யாருக்காவது வாழ்க்கை நல்லா போச்சு அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணி உங்கள் பேர் அட்ரஸ் கொடுங்க. நான் வந்துட்டு சூனியம் வைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் கிறிஸ் தாட்ஸ் தமிழ் சேனல். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.